அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? நம்ம 5 வக்து தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, ஹஜ்ஜுக்கு போகிறோமே, ஜகாத் கொடுக்குறோமே, இவ்வளவோ செய்கிறோமே, ஆனால் இருந்தும் கூட அல்லாஹ் நம்ம துவாவை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்றான்? ஏன் அதே கஷ்டங்கள் இருக்குது? ஏன் அதே நிலைமைகள் இருக்குன்றது நம்ம ஒரு சந்தேகப்படக்கூடிய நிலைமையில் தான் நம்ம இன்றைக்கி முஸ்லீம்ஸ் இருக்கோம், இல்லையா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா பிஃபோராக அதை பற்றி நீங்கள் அந்த ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணணும். மெடிசின்ஸ் பற்றி, ஹியூமன் பாடி பற்றி, ஹியூமனோட பார்ட்ஸை பற்றி, ஹியூமன் பாடியோட பார்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ரியாக்ட் பண்ணும், இது எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் உங்களுக்கு வந்துடும். சில குவாலிட்டி இருந்தாலும் நீங்கள் டாக்டர் படிக்க முடியும், இல்லையா? இப்போது இன்ஜினியர் ஆகணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைனை பற்றி, அந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி, அதோட எப்படி இது ஒர்க் ஆகுது, எவ்வளோ சிமெண்ட்ஸு, எவ்வளோ பிரிக்ஸு நம்ம வச்சு இதை யூட்டிலைஸ் பண்ணணுன்றது அந்த ரிசர்ச் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த ஸ்டடி தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஃபார்முலாமேட்டிக்காக அந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆக முடியும். அதுக்கான குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும். இந்த குவாலிட்டிஸ் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இந்த சின்ன சின்ன நியாமத்துங்களை நம்ம பெறத்துக்கு சில குவாலிட்டிஸ் வேணும். அப்படின்னா அல்லாஹ்கிட்ட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு நம்ம குவாலிட்டிஸ் வேணுமா வேணாமா? அதுக்கு ஒரு குவாலிட்டிஸ் வேணுமா வேணாமா? நீங்களும் அல்லாஹ்கிட்ட கையேந்துறீங்க, காஃபிரும் அல்லாஹ்கிட்ட கையேந்துறான், எல்லாருமே அல்லாஹ்கிட்ட கையேந்துறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்குறான், எல்லாருக்கும் தௌலத் கொடுக்குறான். ஆனால் சுக்குன், நிம்மதியை மட்டும் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் கொடுக்குறான். அதிகமாக யாசகம் கேட்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ்வோட துவா குபுலாகக்கூடிய கஷ்டங்கள் ஏற்படும். அதிகமாக நம்ம யாசகம் கேட்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்ட கையேந்தக்கூடாது, அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அல்லாஹ்கிட்ட கேட்டு நம்ம அது அல்லாஹ் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வான். இல்லைன்னா அதில் நம்மளுக்கு ஹைர் இல்லைன்னா அதை அது நல்லது இல்லை, அந்த ஒரு செல்வத்தால் நம்ம நல்லது இல்லை, நம்மளுக்கு அது தீமையை தான் விளைவிக்கும்னா அல்லாஹ் அதை தவிர்த்துருவான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனுங்க. அல்லாஹ் எல்லா கஷ்டங்களும் கொடுப்பான், எல்லா கவலைகளும் கொடுப்பான், எல்லாத்தையும் போட்டு அல்லாஹ்க்கு மிக பிடித்த நபருக்கு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் குர்ஆன்லே சொல்லியிருக்கான், நான் உங்களை கண்டிப்பாக சோதிப்பேன், செல்வத்தை கொடுத்து சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உங்கள் குழந்தையை கொடுத்து சோதிப்பேன், குழந்தைகளை எடுத்து சோதிப்பேன், எல்லா விதமான சூழலையும் உங்களை சோதிப்பேன்றது அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டான். அப்போது அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லையா? இப்போது எத்தனை பேர் நபர் வீட்டில் எந்த ஒரு தீமையும் இல்லாமல், எந்த ஒரு பாவமும் நம்ம செய்யாமல், விபச்சாரமோ, ஜினா, தேவையில்லாத பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய அந்த அந்த ஜினாக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேணி பாதுகாக்கிறோமா இல்லையான்றது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன். அல்லாஹ் தூய்மையை எதிர்பார்ப்பானா எதிர்பார்க்க மாட்டானா? அல்லாஹ் யாருக்கும் தேவையற்றவன். அப்போ நம்மளையும் அதே மாதிரி அல்லாவை தவிர யாரும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது, யாரும் உதவ முடியாது, யாரும் நம்ம செல்வத்தை கொடுக்க முடியாது, யாரும் உணவு அளிக்க முடியாது. நம்ம உறங்கும் போது கூட அந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நினைத்தால் அந்த உறக்கத்தை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லாமே பொருந்தும். இப்போ நிறைய பேர் இந்த வட்டி சம்பந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வட்டி மிகப்பெரிய ஒரு நாமளே நம்ம குழியில் தோண்டிக்கிற மாதிரி. அது வட்டி இப்போ ஒரு ஃபேஷன் ஆச்சு. கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அந்த பணத்தை செலுத்திட்டோம்னா நம்மளுக்கு வட்டி கிடையாது, அதனால் ஹராம் கிடையாது. அல்லாஹ் அஹ்லாக் கொடுத்துருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இந்த வட்டியோட விஷயத்தில் அல்லாஹ் அந்த பூமியில் ரொம்ப கவலைப்படக்கூடிய, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய, ரொம்ப நஷ்டமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்திடுவான். ஏன்னா இந்த வட்டி பார்த்திங்கன்னா, இந்த வட்டி நம்ம ஒழிச்சிட்டாவே நம்ம வாழ்க்கையில் பாதி விஷயம் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சரியான முறையில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருவான்.
அது நம்ம யாருமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எதையுமே நம்ம கேட்குறதே கிடையாது. குரான் ஓதுறது கிடையாது, தொழுகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் கேட்டால் மட்டும் கொடுத்துருவான். அல்லாஹ் நாடி இது கொடுப்பான். நம்மளுக்கு அதில் வந்து ஹைர் இருக்குது, நல்லது இருக்குது, நல்லது நாடினா அது அல்லாஹ் கொடுப்பான். இல்லைன்னா அது மறுமையில் கொடுப்பான். அது அல்லாஹ்வோட விருப்பம். எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். சந்தேகம் ஒருபோதும் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் அல்லாஹ் மீது சந்தேகம் வரவே கூடாது. அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தனா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ தேர்ந்தெடுத்திருக்க, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபரை நீ தேர்ந்தெடுத்திருக்க, அதில் நான் வந்து உன்னை திருப்தி அடைஞ்சிடுறேன் அப்படின்னு எல்லாம் திருப்தி அடைஞ்சு போயிடணும். இதை யாருமே பண்ணுறது கிடையாது. தேவைக்கு தொழுகைக்கு போகிறது, தேவைக்கு ஜகாத் கொடுக்குறது, தேவைக்கு ஹஜ் பண்ணுறது, நம்ம தேவையை பூர்த்தி ஆகிறதுக்கு அல்லாஹ்கிட்ட நெருங்கி போகுது. அல்லாஹ் வந்து தேவையை பூர்த்தி செய்வான். பூர்த்தி செய்யாமலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சுத்தமாக இருக்கும். நம்மளோட எந்த ஒரு பாவ செயலும் செய்யாமல், எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்ந்துட்டு ஒரு சுன்னத்தை நம்ம பேணி அல்லாஹ்வுக்கு பிடித்த நபராக நம்ம வந்து வாழக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்கிட்ட போய் துஆ கேட்கணும். தாய் தந்தையை பார்க்கக்கூடிய நல்ல தாய் தந்தையை வந்து அல்லாஹ்வோட லானத்தை இறங்குது இந்த உலகத்தில். அல்லாஹ் அந்த உலகத்தை உங்களுக்கு சாபத்தை கொடுத்துருவான், அந்த கஷ்டத்தை கொடுத்துருவான், அந்த நரகத்தை உங்களுக்கு கொடுத்துருவான், வேதனையை. புரியுதா? ரெண்டாவது ஜினா பக்கம் நெருங்காதீங்க. ஜினான்ற விஷயத்துல நீங்கள் போகாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த சமுதாய சூழ்நிலை எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இல்லை, பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன, இது எல்லாமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம குழந்தை குட்டிகளை எப்படி அதை பாதுகாக்க போகிறோன்றது அல்லாஹ் கேட்குறார். நம்ம தொழுது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பிள்ளைகளே உங்கள் மனைவிகளே நாளைக்கு நரகத்தில் இருக்கும், நெருப்பில் இருக்கும் அந்த கங்குகள் எப்படி விறகுகளாக ஆக்கிடாதீங்க, உங்கள் குடும்பத்தை இங்கே காப்பாற்றுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நம்ம அதை செய்கிறதே கிடையாது. நம்ம தொழுகிறது கிடையாது, நம்ம பசங்க தொழுன்றது, நம்ம குர்ஆன் ஓதுறது கிடையாது, நம்ம குழந்தைங்களை குர்ஆன் ஓதுவதுன்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து வற்புறுத்துறது. ஒரு போய் தொலைட்டுன்னு சொல்லி நம்ம அவன் வந்து ஓத ஆரம்பித்தாலும் அது வந்து சரியான முறையில் வந்து வாழ்க்கையில் பின்காலத்தில் அவனுக்கு உதவுமாங்கிற உதவாது. ஏன்னா தந்தை ஓதலை, தாய் ஓதலை, தாய் தொழுல, தந்தை தொழுல. சரி, இந்த கிரெடிட் கார்டுன்னு சொல்லும்போது அவளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்க்கணும். என்ன படித்து பார்க்குறீங்க? அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் நீங்கள் போரிட போகிறீங்களா? வட்டி நீங்கள் கட்டினா என்ன, அது அல்லாஹ்வுக்கு நீங்கள் போரிடக்கூடிய ஒரு அல்லாஹ் வந்து சொல்கிறான், என் வட்டி வாங்கக்கூடிய என்கிட்ட போரிடட்டோம்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து உங்கள் மீது இறங்கும், சாபம் உங்கள் மீது இறங்கும். இது தெரியாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கிரெடிட் கார்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வட்டிக்கு வந்து லோன் வாங்கிட்டு இருக்கோம், லோன் கட்டிட்டு இருக்கோம். இந்த வட்டியிலேருந்து நம்ம வந்து முழுமையாக வெளியே வந்துடணும். இந்த கடன்லேருந்து நம்ம முழுமையாக வெளியே வந்துடணும். கடன் வந்து நீங்கள் வஃபாத் ஆகிட்டா கூட அந்த கடன் நீங்கள் செலுத்தக்கூடிய நபருக்கு நீங்கள் செலுத்தினா உங்களோட ரூ வந்து அல்லாஹ்கிட்ட சேராது, அப்படியே அந்த ரங்கத்திலே தொங்கும். அல்லாஹ் சொல்லிடுவான், அல்லாஹ் ரிட்டர்ன் கொடுத்துருவான். நீ என்கிட்ட கடன், எனக்கு நீ அடியாங்கிட்ட கடன் வாங்கினா அந்த கடனை நீ செலுத்தாத வரைக்கும் நீ என்கிட்ட வர முடியாது. உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், உன்னோட விஷயத்தை நான் வந்து கணக்கிட மாட்டேன்னு நல்லா சொல்கிறான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? கிரெடிட் கார்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா, நீங்கள் இந்த குறுகிய செலுத்தக்கூடிய பணத்தை நீங்கள் செலுத்தினா வட்டி, அதற்கான வட்டியை நான் கட்டுவேன்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கான். அதை நீங்கள் அக்ரின்னு சொல்லி கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ரூவல் பண்ணுவான். அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா, நான் டைம் நான் கட்டிடுறேன், அது வந்து ஹலாலான விஷயம், கொடுத்த நேரத்தில் நம்ம கடனை செலுத்துறது. ஆனால் நான் கொடுக்க முடியல, சூழ்நிலை வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நொடி நம்ம வாழக்கூடிய நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை பற்றி அவன் யோசிக்கல. எடுத்து வச்சுருப்பான் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் லோன் எடுத்து வச்சுருப்பான். அவனுக்கு தெரியாது அவனோட வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியாது. அல்லாஹ் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டான். அல்லாஹ் அது வெளிப்படையாக காமிச்சான்னா இன்றைக்கி யாரும் பர்த்டே கேக்கை வந்து கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் 5 நாளில் சாக போகிறான், இன்றைக்கி உட்காந்து பர்த்டே கேக் கட் பண்ணுவாங்க. அவனோட வாழ்க்கையில் வாழ்நாளில் ஆயுளில் ஒரு நாள் 5 நாள் 4 வருஷம் 2 வருஷம் அவனுக்கு குறையுது 60 வயசில். அது அவனுக்கு தெரியல, மூலையில் ஏறல, உட்காந்து
ஹாப்பி பர்த்டே. ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து இன்னும் 10 நாள் இறக்க போகிறாரு, சாவ போகிறாரு. அவருக்கு பர்த்டே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருதுன்னா யாராவது நம்ம கேக் வெட்டுவோமா சந்தோஷமா? கேக் ஏன்னா சாவ போகிறவங்க எதுக்கு நம்ம கேக் வெட்டணும்? அதே மாதிரி எல்லா மனுஷனும் எப்போ மவுத் வரும்ன்றது தெரியாது இல்லையா? மவுத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஒரு நகத்தோட இன்னொரு நகை விரியக்கூடிய அந்த ஒரு கேப் தான் நம்ம மவுத்து நம்ம பின்னாடியே இருக்கு. குழு நஃப்ஸின் ஜாயிக்கத்துல் மவுத். ஒரு ஆத்மாவும் மவுத்தோட அந்த சுவையை சுவைத்தே ஆகும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, அது ஜின்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட ஒரு நாள் போய் தான் ஆகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டு சீராக்கிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அல்லாஹ் கிட்ட போயிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. கொஞ்சம் இழுத்து அழிப்பான் அல்லாஹ். துவா அவங்க செய்யக்கூடியது கொஞ்சம் விஷயம் இழுத்து அழிப்பான், அதை விட்டுருங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். உங்களுக்கு நல்லதை நான் அந்த விஷயத்து நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை கொடுப்பான். இல்லைன்னா அந்த நன்மையை வந்து அல்லாஹ் சேகரித்து உங்களுக்கு மறுமையில் கொடுப்பான். இந்த நம்பிக்கையை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான முஃமின்கள் நம்ம மாறணும். இன்ஷா மாறுவோமா? சொன்னதையும் கேட்டதையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய அனைத்து தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம்மளை ஏற்படுத்தி செய்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.